ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜிஎம் சமையல். இன்னைக்கு நம்ம வந்து பர்ஸ் வாங்க வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்கார் கூட தான் வந்து பர்ஸ் வாங்கணும்னு வந்தோம். இப்போ வந்து நான் 2 பர்ஸு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒன்று அவர் செலக்ட் பண்ணி தரப்போறாரு. பார்க்கலாம் எதுன்ட்டு. எது இதுவா? இந்த பர்ஸ் 2 கொடுத்தேன், 2ல் 1 இது செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நான் 2 பர்ஸு கொடுத்தேன், 2ல் 1 வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது இங்கே ஒரு ஜிப்பு வருது. சூப்பர். இங்கே வந்து ஃபோட்டோஸ் நான் முதல்ல பழசு வச்சுருந்ததில் வந்து இப்படி வரும், இப்படி உள்ளே வந்து ஃபோட்டோ வைக்கிற மாதிரி. இது வந்து இப்படியே வருது, சூப்பராக இருக்குது. இதில் ஒரு ஜிப்பு எக்ஸ்ட்ரா வருது. என் பர்ஸு ரொம்ப பழா போச்சுங்க. அந்த பர்ஸை காமிக்கிற மாதிரி இருக்குது. இதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பென்சில். டேமேஜ் ஆயிடுச்சு, ரொம்ப டேமேஜ் ஆன பர்ஸ். இப்போ புது பர்ஸ் ஒன்று வாங்கியாச்சு. அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் பார்க்கலாம். வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் என்னுடைய பர்ஸ் வந்து எப்படின்னாக்கா, இந்த பர்ஸ் வந்து பேகும் பர்ஸுமே அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் பேக் மட்டும் இந்த வாட்டி வந்து நானே முதலே வாங்கிட்டேன். நான் வாங்கி ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சு. அப்போ அவர் கேட்டார், இன்னும் பேகு நான் வந்தால் தான் வாங்குவேன்னு பேக் மட்டும் வாங்கிட்டேன். பேக் வாங்கிட்டேன், பர்ஸ் மட்டும் நீங்கள் வந்தால் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அது 2மே அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஊருக்கு போனால் தான் அந்த பர்ஸும் பேகும் வாங்குவேன்னு இருந்தேன். ஊருக்கு போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் நான் ஒரு பேக் மட்டும் வாங்கிக்கிறேன். பர்ஸ் மட்டும் அவர் வந்தால் தான் வாங்குவேன்னு இருந்தேன். அது வரையும் இந்த பர்ஸு தான் யூஸ் பண்ணிட்டு இந்த பர்ஸு ரொம்ப டேமேஜாக இருக்குங்க, ரொம்ப மோசமாக இருக்கும். இது வந்து இந்த இடம்லாம் போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் இந்த பர்ஸு வந்து ரொம்பவே வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சென்டிமெண்ட் அந்த மாதிரி ஒரு பர்ஸு. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு பர்ஸ். ஆனாலும் இந்த பர்ஸை நான் விட மாட்டேன். இந்த பர்ஸு வந்து எங்கள் வீட்டு பீரோவில் இருக்கும். இந்த பீரோவில் எப்பயுமே இருக்கும் அந்த பர்ஸு. எப்பயுமே வந்து ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அதில் ஒரு ஞாபகம் இருக்கும். நான் எப்பயுமே எந்த பொருளையுமே வந்து டக்குன்னு தூக்கி போட மாட்டேன். அதில் ஒரு ஞாபகம் இருந்துச்சுன்னா அது கடைசி வரையும் பத்திரமா, எவ்வளோ பத்திரமா ரொம்ப லாங் லைஃப் வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்பவே பத்திரமா வச்சுப்பேன். அதை பார்க்கும்போதெல்லாம் ஞாபகம் எடுத்துகிட்டே இருக்கணும், ஞாபகமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பொருள் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ இந்த புது பர்ஸ் வந்துடுச்சு. இருந்தாலும் இந்த பர்ஸில் எப்பயுமே காசு வச்சு என் பீரோவில் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பர்ஸை விட மாட்டேன். ஏன்னா வந்து இதில் நிறைய சென்டிமெண்ட் இருக்குது. இருந்ததுனால தான் இந்த மாதிரி கீஞ்சி போகிற அளவுக்கு கூட நான் விடலை. இப்போ இந்த பர்ஸில் வந்து என் ஹஸ்பண்ட் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட காசு போட்டு வாங்கிடுவேன். இப்போ எம்டியாக இருக்குது, காசு போட்டு வாங்கி கையில் கொடுத்துருவேன். நான் 2 பர்ஸு எடுத்து வச்சுட்டேன். சரி, எனக்கு பிடிச்ச 2 பர்ஸு எடுத்துகிட்டு இது 2த்துல ஏதாவது சூஸ் பண்ணி கொடுத்தேன், எதுனாலும் ஓகே அப்படின்ட்டு எடுத்து கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு அவருக்கு எது பிடிச்சிருந்தோ அதை எடுத்து கொடுத்தாரு. ஆனால் எனக்கு 2மே பிடிக்கும். 2த்துல எது எடுத்து கொடுத்தாலும் ஓகே தான்ட்டு. இந்த பர்ஸில் வந்து எனக்கு ஃபோட்டோ வந்து இப்படி உள்ளே வைக்கிற மாதிரி வரும். இதில் வந்து ஃபோட்டோஸ் மட்டும்தான் வைக்க முடியும். அது ரொம்பவும் வந்து டைட்டாக இருக்காது, லூஸாக இருக்கும். எதுவும் வந்து நம்ம வைக்க முடியாது, வெறும் ஃபோட்டோ மட்டும் வைக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய பர்ஸோட கதை. புது பர்ஸ் வந்துச்சு. பழைய பர்ஸ் எப்போ பீரோவில் இருக்கும், புது பர்ஸ் என் பேக்கில் இருக்கும். என்னுடைய பழைய பேக்குமே நான் என்ன தூக்கி போடாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன். அது இன்னுமே இருக்குது. அது எப்போ தூக்கி போடணும்னு தோணும் போது போடுவேன். அது இன்னும் வச்சுட்டு இருக்கேன் நான். பேகு, பர்ஸு 2 பர்ஸு புதுசாக ரொம்ப வருஷம் கழித்து ஊருக்கு போனால் தான் பர்ஸு வாங்கணும்னு இருந்தேன். நடுவில் கூட நிறைய வாட்டி கடைக்கு போயிருக்கோம், வாங்கணும்னு சொல்ல பர்ஸ் ஒன்று வாங்கிக்கோ, ஏன் இப்படி வச்சுருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் வந்து நான் சொன்னது ஊருக்கு போனால் தான் நான் பர்ஸு வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபைனலி ரொம்ப வருஷம் கழித்து அந்த பர்ஸு வாங்கியாச்சு.
கொஞ்சம் காசோ அதிகமான காசோ அந்த டைம் அது இருக்குது, அது வாங்கணும் வாங்கியாச்சு. சந்தோஷமாக இருக்குது இந்த பர்ஸு. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. பாய்.